நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்க. அந்த சம்பவத்தை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடரிதாங்க. ஏன் எதனால அவ சம்பவத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி தான் தகவலெல்லாம் வெளியே பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அபிப்பிராயத்தை இவங்க உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் அந்த லோனுக்கான அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் லோனுக்கு அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒரு ஃபைலில் வச்சிருக்காரு. என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், என்ன இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் அதை யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம ரேணுகா அதை ஆட்டையை போட்டு எட்டுன்னு போயிட்டு ரகு கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ரகு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை அழகாக ராஜேஸ்வரி கிட்ட கொடுத்து ராஜேஸ்வரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் எல்லாமே எங்களோட பிளான் எல்லாமே காப்பி பண்ணி விஜய் அவர் இந்த மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த லோன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, எங்களோட பிளானை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு திருட்டு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. இவரோட பிளான் இவர் எக்ஸிக்யூட் பண்ண எல்லா விஷயத்தையும் இன்னொருத்தர் அதே பிளானை செஞ்சிருந்தா அது கரெக்டாக இவங்களுதுன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆச்சுன்னா அந்த இடத்துல இவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த லோனும் கிடைச்சிரும், மறுபக்கம் அந்த பிளானுக்கான ஒரு ஊதியமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் பிளான் எல்லாமே நம்ம விஜய் கிட்ட இருந்தால் அதை இவர் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ராஜேஸ்வரி இருந்து உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா விஜய் இப்படி தான் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பருப்பு ஆக முடியும், அதில் எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமா, அதில் எப்படியெல்லாம் நான் அதில் இது பண்ணிக்கிறேன் தெரியுமா, டிராயிங் பண்ணிக்கிறேன் தெரியுமா, அது எந்தெந்த இடத்துல என்ன வரும் நுணுக்கம் ஒன்றுமே உனக்கு தெரியாது. நான் காசு கொடுத்தா இப்போ பல டிராயிங் மாஸ்டர் எல்லாமே இதை பார்த்து கரெக்டாக இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு புட்டு வைப்பாங்க, அதை வச்சு உன்னை ஜெயிலில் தள்ளுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன்னோட ப்ராஜெக்ட் தள்ளி போகணும், அதுக்காக நான் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேசுகிற மாதிரியே பேசி உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு பக்கம் தள்ளி போட வைப்பேன், அது என்னால் முடியும், அது என்னால் சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இவங்க சவால் விடுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. நடக்காமையும் போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான நேரம், அதுக்கான காலம், அதுக்கான தருணம் எல்லாமே போய் ஏற்படுத்தி தந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இதுலேருந்து எப்படி வெளிப்பட போகிறாங்க, அதுதாங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ராஜேஸ்வரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, என் மாப்பிள்ளையை அழிக்கிறதுக்கு அப்படி என்ன நீ கங்கணம் காட்டு தெரிஞ்சுன்னு இருக்க, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்க, உன்னை என்ன பண்ணுவேனே சொல்லிட்டு தெரியாது, உன்னை போட்டு தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதிரேசா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் இங்கே என்ன நினைக்கிறேனோ அதுதாங்க நடக்கும், என்ன மீறி இங்கே ஒரு விஷயமும் நடந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க. யாரா வந்த சுடர் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு பிரைன் வாஷ் பண்ணியிருக்கா, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. இவங்க விடுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கும். ஐயோ இவங்க பண்றதெல்லாம் எப்போ அல்ட்ரா டக்கரு, டாப் டக்கரு, டூப்பு டக்கரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேற ரகத்துல கொண்டு போயின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, இவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் கேவலமான விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதாரணமாக எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. இந்த சாதாரணமாக எடுத்துன்னு போயிட்டு அது எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்கிறாங்க, மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாது, இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போட்டாலும் என்னைக்கு இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் உன்னோடது, உன் கையால் தான் திறந்து வைப்போம், உன் பேரில் தான் இருக்கும், யாருக்காக எதுக்காக இதை நான் மாற்ற மாட்டேன், எந்த முடிவும் நான் இதுக்காக ஒத்துப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு எதனா மாற்றம் வருமா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் வேறு எதனா தீர்வு வருமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. பார்ப்போம், தீர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கான தீர்வு, அதுக்கான நேரம், அதுக்கான காலம் எல்லாமே நம்ம ஒத்திகை பார்த்தாகணும். ஒத்திகை பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சால் அது லாஸ்ட்டில் அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஆனால் நம்ம விஜய் அப்படி இல்லைங்க, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் ஒத்திகை பார்ப்பார். இந்த விதத்தில் இந்த இடத்துல இங்கே அடித்தா போதும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திகை பார்த்து வச்சிருக்காரு. இவரோட முன்னேற்றம், ஒத்திகை எல்லாமே ஒரு பக்கம் இவருக்கு வெற்றியை தருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை தரும். அதுக்கான நேரம், அதுக்கான காலம் மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த சமயத்தில் எல்லாமே ஒரு பக்கம் வெற்றி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டது இவங்களுக்கு பாசிட்டிவ் அமையா ஒரு பக்கம் நெகட்டிவ் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள், சின்ன விஷயங்கள், சின்ன சண்டைகள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டாடா எனக்கு இந்த ரேணுகம்மா சுத்தமாக பிடிக்கல, ரேணுகம்மா எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா கூட ஏன் பேசுகிற, மல்லியம்மா கூட ஏன் இருக்கிற, அங்கே போய் ஏன் தூங்குற, இங்கே தூங்கி எதனா ஸ்கூல் ஹோம் ஒர்க்குன்னா என்கிட்ட கேளு, மல்லியம்மாவை எதுக்கு நீ தொல்லை பண்ணுற, இனிமேல் அவங்க இருப்பாங்க இல்லாமையும் போவாங்க, என்கிட்ட தான் நீ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லியம்மா எங்கன்னா போயிடுவாங்களா டாடா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட கேட்க, அடடாடா குட்டி பிசாசு எனக்கா பேச்சு விடுது பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இவங்களோட திங்கிங் இருக்கு. ஆனா நம்ம மல்லிகை இந்த வீட்டை விட்டு போக போறதில்ல, அந்த ரேணுகா தான் இந்த வீட்டை விட்டு போக போறாங்க. அந்த விஷயம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இவங்க பண்றது ரொம்பவே கேவலமா இழிவான ஒரு விஷயமா இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு விஷயம் சொல்றோம்னா அது எதுக்காக சொல்றோம், என்ன காரணத்துக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்றதுதான் சரி, நான் பண்றதுதான் சரி, இதை தான் நான் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் பதிய வச்சிருக்கேன். அதை தவிர்த்து வேற எது நீங்க பண்ணாலும் அது தவறாதான் முடியும் அப்படின்ற ஒரு பின்பத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இந்த பின்பத்தை நம்ம உடைக்கணும். உடைச்சு எரிஞ்சா மட்டும்தாங்க இந்த இடத்துல நம்ம நிலையா நிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நிலையா நிக்க முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்து போயிட்டு ரேணுகா கிட்ட சொல்லிடுறாங்க, வெண்பா மல்லிகிட்ட தான் இருப்பா, மல்லிகிட்ட தான் படிப்பா, அவருக்கு பிடிச்ச இடத்துல தான் எல்லாமே பண்ணுவா, உனக்கு எந்த ஒரு இது ரைட்ஸும் இல்லை அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு, அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. அதை விட்டு தேவையில்லாம அதை கேட்கறேன் இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வெண்பாவை புண்படுத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க விஜய், இதுக்கு மேல நான் வெண்பா கிட்ட எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், வெண்பாவை தொல்லை பண்ண மாட்டேன். எனக்கு என்னோட பொண்ணுன்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இன்வால்வ் ஆகி எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆனா, அவ என்னோட பொண்ணு இல்ல வெள்ளியோட பொண்ணுன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. 10 மாசம் சுமந்து பெத்த எனக்கு தெரியாத பாசம் என்ன, அக்கறை என்ன, அவளை எப்படி பாத்துக்கணும், என்னென்ன பண்ணணும், எந்த விதத்துல கொண்டு போகணும், எந்த பாதையில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஏதோ நான் தான் தப்பு செஞ்சுன்னு இருக்கிற மாதிரியும், அதை நான் தான் எல்லாரையும் ஒரு பக்கம் கெடுக்கிற மாதிரியுமே இருக்குல்ல. இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்திலும் நான் தலையிட மாட்டேன், உங்க விஷயத்தை நீங்க பாருங்க, என் விஷயத்தில் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காங்க. இந்த மௌனம் ஒரு பக்கம் சிறந்ததா இருக்குமா, இல்ல மேலும் மேலும் இந்த மௌனம் ஒரு பக்கம் பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்போம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துன்னு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கா. மறுபக்கம் இந்த குணா இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம், விஜய் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், எந்த ஒரு பிளானும் வெளியே அவுட் ஆனாலும் சரி, நான் எப்படியாவது இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன், நம்ம பார்ட்னர்ஷிப் எப்பவுமே உடையாதுன்னு எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.